வெல்கம் பேக் டு டிஎன்டிடிஹெச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சன் டைரக்ட்டு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து படம் வந்திருக்காது. அதாவது வந்து படம் வரத்துக்கு 1 ஹவர் 2 ஹவர் கூட கண்டிப்பாக டைம் ஆகிருக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் படம் வராமல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை எப்படி நம்மளுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹெவி ரிஃப்ரெஷ் நம்ம வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹெவி ரிஃப்ரெஷ்னால் என்னான்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு படம் வரல அப்படின்னா டீலர் அக்கௌண்ட் மூலமாக, அதாவது வந்து ஒரு டெக்னீஷியன் இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டர், ஸோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வழியாக அவங்க வந்து ஹெவி ரிஃப்ரெஷ் அவங்க வந்து கொடுத்த உடனே படம் வந்துடும். ஸோ நம்மளுக்கே தெரியாமல் கூகுள் குரோமில் டேரெக்டாக வந்து ஹெவி ரிஃப்ரெஷ் இருக்கிறது நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம போய் ஈஸியான முறையில் நம்ம வந்து ஸ்மார்ட் கார்டு நம்பரை வச்சு நம்ம வந்து ஈஸியான முறையில் எப்படி வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா டிஎன்டிடிஹெச் யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் குரோமை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் சன் டைரக்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இருங்க, நான் இப்போ வந்து சர்ச் பண்ணுறேன். சன் டைரக்ட்னு சொல்லி சர்ச் பண்ணியாச்சு. சர்ச் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்காக வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட் லிங்காக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க்கை www.sundirect.in அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக் ரீசார்ஜ், அப்புறம் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட். குயிக் ரீசார்ஜ்னால் ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய டிடிஹெச்க்கு நீங்கள் உங்களுடைய சன் டைரக்ட் டிடிஹெச்க்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இது வழியாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் நீங்கள் வந்து இது வழியாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்ற மாதிரி இது வந்து சன் டைரக்டோட ஒரிஜினல் வெப்சைட்டுங்க. இந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா 3 லைன் வரும். ஸோ அந்த லைனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வரும். நியூ கனெக்ஷன், ஹெச்டி, சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ஸு, ஆஃபர்ஸு அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கீழே ஹெல்ப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இருங்க, நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸோடு வருது. இது வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்க கூகுள் குரோம்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் அவங்களோட மெயில் அட்ரஸுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் தேவை கிடையாதுங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் தான் நம்ம வந்து இப்போதைக்கு பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 5வது ஆப்ஷனாக இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா, 5வது ஆப்ஷனாக இருக்கும் பாருங்கள். ஒரு ரிங் மாதிரி இருக்கும் பாருங்கள். இஃப் அனேபிள் டு வியூ சப்ஸ்கிரைப்டு சேனல் கிளிக் ஹேர் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கும். ஓகேங்களா, உங்களுடைய செட்டாப் பாக்ஸ் சைடில் வெள்ளை கலரில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரில் சிடிஎஸ்என் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 7லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், 8லேயும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அந்த நம்பர் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சிஆர்ஐடியும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சிஆர்ஐடியும் போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு நம்பர் தான் நம்ம போட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்மார்ட் கார்டு நம்பர் நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மேலேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேனல் நம்பர் 302வது சேனல் நம்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து இது வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 180 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேலிடேட் அதை வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து இதில் வந்து E16 ஒரு நிமிஷம் இருங்க, கீழே வந்து உங்களுக்கு என்ன எரர் கோட் காட்டுதோ அந்த எரர் கோடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் சேனல்ஸ்ன்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து என்ன எரர் கோடு வந்தாலுமே நீங்கள் வந்து ஆல் சேனல்ஸ்ன்றதை ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்காங்க. அப்புறம் சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இஃப் நாட் ரீசால்வ்டு ப்ளீஸ் கான்டாக்ட். அதாவது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து சரி ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து 1800 123 75 75 நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி டேரெக்டாக வந்து கஸ்டமர் கேர்கிட்ட நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசி நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா அவங்க போடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருக்கும். இது வந்து 100% பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இது வந்து நிறைய நண்பர்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணி இந்த வீடியோ க்ரோ ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. டிஎன்டிடிஹெச் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.